السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய, இந்த உம்மத்தை பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய மிக முக்கியமான செய்திகளை நாம் தொடராக அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்களை விட்டும் பாதுகாவல் தேடினார்கள் என்ற ஹதீஸை ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தபரானி என்ற கிதாபினுடைய 1339வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதிலே 3 விஷயங்கள் கடந்த 3 தினங்களிலே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜாரி ஸூ, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் இடத்திலே தீய அண்டை வீட்டானை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் ஸௌஜின் துஷய்யபுனி கப்ல அல் மஷீப், எனக்கு முதுமையில் நரை வருவதற்கு முன்னால் இள வயதிலேயே நரைக்க வைக்கின்ற மனைவியை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் வலதின் யக்கூனு அலைய ரப்பா, என் மீது அதிகாரம் செலுத்துகிற குழந்தையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற 3 விஷயத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். 4வதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமின் மாலின் யக்கூனு அலைய அதாபா, யா அல்லாஹ், எனக்கு தண்டனையாக ஆகின்ற செல்வத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். எனக்கு அலாபாக, வேதனையாக, தண்டனையாக ஆகக்கூடிய செல்வத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதனையா தண்டனையா ஆகிறதுனா என்ன அர்த்தம்? அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். இன்னனி அத்லுபுல் ஹிமாயத்த மினல் மால் அல்லதி யுஸ்பிஹு சபபன் ஃபி அதாபி வ ஹலாக்கி, என்னுடைய தண்டனைக்கும் அழிவுக்கும் காரணமாக ஆகின்ற செல்வத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். சவாவுன் கான தாலிக்க ஃபி துன்யா அவ் ஃபில் ஆகிரா, அது இந்த உலகத்தின் தண்டனையாக இருந்தாலும் சரி, மறுமையின் தண்டனையாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட எனக்கு வேதனையாக தண்டனையாக ஆகக்கூடிய செல்வத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக பெருமானார் துஆ செய்தார்கள். சரிங்க, செல்வம் எப்ப நமக்கு தண்டனையாக ஆகும்? நேற்று உங்களுக்கு சொன்னது மாதிரி, இந்த உலகத்திலே எந்த பொருளாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா நன்மையாகவும் வைத்திருக்கிறான், தீமையாக வைத்திருக்கிறான். இரண்டையுமே உள்ளடக்கியது என்பதால் உலகத்தின் எல்லா பொருட்களும், எல்லா மனுஷன்ட்டையும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அதே மாதிரி எப்படி குழந்தைகள் என்பவர்கள் பாராட்டப்படுகிறார்களோ, போற்றப்படுகிறார்களோ, அதே மாதிரி தூற்றப்படுகிறார்கள் குர்ஆனிலே. அதே மாதிரிதான் செல்வம் என்பது போற்றவும் படுகிறது, தூற்றவும் படுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா செல்வத்தை பற்றி ஹைரா, சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான். என் தனக்கு ஹைரனில் வசியா, மரணித்தவன் சிறந்ததை விட்டு சென்றால் வாரிசுகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அல்லாஹ் சொல்றான். ஹைரன் என்று அல்லாஹ் செல்வத்தை தான் சொல்றான். பபத்தஹூமின் ஃபضலில்லாஹ், தொழுது விட்டால் தொழுகை முடிந்து விட்டால் அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அங்கே ஃபضல், அல்லாஹ்வுடைய அருள் என்று அல்லாஹ் தஆலா பொருளைத்தான் கூறுகிறான். அதனால ஒரு புறத்திலே அல்லாஹ் தஆலா வந்துட்டு இந்த செல்வத்தை உயர்த்தி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். அதே நேரத்திலே அந்த பொருள் சோதனையாகவும் இருக்கிறது. இன்னும் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா,
பொருள் செல்வம், குழந்தை செல்வம் சோதனை என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் திக்ரில்லாஹ். குழந்தை செல்வமும் பொருள் செல்வமும் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். பொருளை தேடணும் தேடணும் தேடணுங்கிற அதிலே நீங்கள் ஈடுபட்டு தொழுகையை மறந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ் கூறுகிறான். அப்படி என்றால் நம்முடைய செல்வத்தை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஃபதுலாகவும் ஹைராகவும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு ஃபித்னாவாக இபாதத்தை கெடுக்கக்கூடியதாக ஆக்கிவிடக்கூடாது. அது நமக்கு அலாபாக ஆகிவிடும். சரிங்க, ஒரு செல்வம் எப்போது சோதனையாக வேதனையாக ஆகும்? அறிஞர் பெருமக்கள் 4 விளக்கத்தை கூறுகிறார்கள். 4 வகையான விளக்கத்தை கூறுகிறார்கள். இந்த 4 எந்த வகையை சார்ந்ததாக இருந்தாலும் அந்த செல்வம் அவருடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும். அது இம்மையின் அழிவாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த உலகத்துல ஓகோடு வாழலாம், எல்லா பாவத்தையும் முன்னிட்டு ஓகோடு வாழலாம். மறுமையிலே அந்த செல்வம் அவனுக்கு அதாபாக ஆகும். அதைத்தான் இங்க சொல்லுவாங்க, சவாவுன்கான ஃபித்துன்யாவு ஃபில் ஆகிரா. அது எனக்கு இந்த உலகத்தினுடைய சோதனையாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், மறுமையின் வேதனையாக இருக்கலாம். அந்த செல்வம் எப்போது வேதனையாக ஆகும் என்று சொன்னால் அறிஞர்கள் முதலாவதாக கூறுகிறார்கள், அல் மாலுல் ஹராம் கஸ்புஹு பித்துருக்கின் கைர ஷரய்யா. மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல், மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு முரணாக ஹராமாக சம்பாதிக்கப்படுகின்ற, அனுமதிக்கப்படாத வழியிலே சம்பாதிக்கின்ற எல்லா செல்வமும் அவனுடைய அழிவுக்கு காரணமாகும். ஹராமாக சம்பாதிக்கப்படுகின்ற எல்லா செல்வமும் அவருடைய அழிவுக்கு காரணமாக ஆகும். அந்த நேரத்தில் வேண்டுமானால் அவன் ஓகோடு வாழலாம், அடுத்தவன் நம்ம ஏமாத்திட்டோம், ஹராமா சம்பாதிச்சிட்டோம் என்பதால் ஓகோடு வாழலாம், ஆனந்தப்படலாம். பாவத்தின் ஆனந்தம் என்பது நிரந்தரம் அல்ல. பாவத்தின் ஆனந்தம் நிரந்தரம் அல்ல, அதான் அழிவுக்கு காரணமே. வரலாற்று ஒரு செய்தி சொல்லட்டுமா? சூரத்துல் பக்ரா என்ற 2வது சூராவுடைய 55வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வரலாற்றை கூறுகின்றான். வயதுகால மூசா லிகௌமிஹி யா கௌமி இன்னக்கும் லலம்தும் அன்ஃபுஸக்கும் பித்திகாதிக்கும் அல்-இஜ்ல் ஃபதூபு இலா பாரிக்கும் ஃபக்துலு அன்ஃபுஸக்கும் ذلكم خير لكم إن كنتم تعلمون. இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வரலாறு என்ன? அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க தூர்சீனா மலைக்கு போறாங்க. தூர்சீனா மலைக்கு போய் அல்லாஹ்விடத்திலே கலந்துரையாடி விட்டு வேதத்தை வாங்கி வருவதற்காக என்ன செய்யறாங்க, போறாங்க. போயிட்டு 40 நாள் கழிச்சு வர்றாங்க. வந்து பார்த்தா இவங்க எல்லாம் காளை மாட்டை கடவுளா வணங்கிட்டு இருக்கான். பனி இஸ்ராயீல் காளை மாட்டை கடவுளாக வணங்குறாங்க. அப்ப அந்த காலத்துல சுருக்கம் வரலாறு சொல்றேன், இப்படின்னா ஜும்மா பயான் மாதிரி ஆயிரு போது போறோம். அதை என்ன செய்றாங்க, காளை மாட்டை கடவுளா வணங்குறாங்க. அப்ப அந்த காலத்துல தௌபா என்ன? நல்லவர்கள் கெட்டவர்களை தீயவர்களை வெட்டுவது, கொலை செய்வதுதான் தௌபா. இந்த உம்மத்தை முகமதியாவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ்ட்ட மனம் முருகி நம்ம 2 அழுது 2 சொட்டு கண்ணீர் வந்துச்சு, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடறான். தேடே போன்ற அழுது போற வாடா வாடா விட்டு அல்லாஹ் குத்தார் ஆரவரைக்கிறான். அவருடைய காலத்திலே தௌபா என்பது நல்லவர்கள் கெட்டவர்களை கொலை செய்ய வேண்டும், அதுதான் நடந்தது. நல்லவர் ஒரு புறம் இருக்காங்க, தீயவர் ஒரு புறம் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு எல்லாம் கொலை செய்யும்பதாக அழுகிறாங்க. நல்லவர்கள் அழுகிறாங்க, நாங்க எப்படி கொலை செய்ய முடியும்? எதிரில் இருக்கக்கூடியது எங்களை பெற்றெடுத்த தகப்பன், நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், எங்களோடு பிறந்த சகோதரர்கள் எப்படி கொலை செய்வது? அல்லாஹு தஆலா இறக்கப்படவில்லை. அல்லாஹு தஆலா காரிருள் சூழ்ந்த மேகத்தை அல்லாஹு தஆலா அனுப்பினார். இப்ப வெட்டுட்டான். இப்ப யாரும் தெரியாத வெட்டு என்பதாக காலை முதல் மாலை வரைக்கும் வெட்டப்பட்டார்கள். 70,000 பேர் வெட்டப்பட்டார்கள். 70,000 பேர் வெட்டப்பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் 70,000 என்பது 3 வகையான வரலாறு வருகிறது. இங்கே வெட்டப்பட்டது 70,000 பேர். ஆண் குழந்தை பிறக்கும், அது அவருடைய ஆட்சி வருவதற்கு காரணமாக இருக்கும் என்று ஃபிரௌனுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லப்பட்ட போது கொலை செய்யப்பட்ட குழந்தைகள் 70,000 குழந்தைகள். மந்திரவாதிகள் வந்துகிட்ட வேலை செய்வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமை ஜெயிப்பதற்காக மந்திரவாதிகள் வருவாங்கல்ல, அவங்களுடைய அற்புதத்தை கண்டு ஈமானை ஏற்றுக்கொண்டு ஃபிரௌனோடு மாறுகால் வாங்கினார் இல்லையா, அவங்க 70,000 பேர். சரி, இது சொல்ற அப்படின்னா 70,000 பேர் வெட்டப்படுகிறார்கள். தொடர்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கெஞ்சினாங்க, யா அல்லாஹ்
நீ மன்னித்துக்கொள், ஏற்றுக்கொள், இந்த தண்டனையை நிறுத்திவிடு, போதும் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தஆலா பரிதாபப்பட்டு அல்லாஹு தஆலா போதும்னு சொன்னான். சரியா? இங்க 70,000 பேருடைய படுகொலைக்கு என்ன காரணம்? இவர் காளை மாட்டை கடவுளாக வணங்கியது. ஏன் காளை மாட்டை கடவுளாக வணங்கினாங்க என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, விழா நடக்குது, இன்னைக்கு திருவிழா, அதனால திருவிழாவில் மக்கள் எல்லாம் இதை மூழ்கி இருக்க நேரத்தில் நம்ம இந்த ஊரை காலி பண்ணிட்டு ஓடிடுவோம் சொல்லிட்டாங்க. ஊரை காலி பண்ணிட்டு ஓடிடுவோம். அங்கே 6 லட்சம் பேரை அழைத்துக் கொண்டு வந்தார் என்பது உண்மை. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பனு இஸ்ராயல்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரான கிபித்தி இடத்திலே இரவலாக தங்க நகைகள் வாங்கி அணிந்திருந்தார்கள். இங்க நைட்டு நம்ம போறேன்னு சொன்ன உடனே, ஆஹா கிடைச்சது நல்ல வாய்ப்பு, அப்படியே சுருட்டிட்டு போயிடலாம் சொல்லி அந்த நகைகளை திருப்பி ஒப்படைக்காமல் என்ன செய்யறாங்க, கொண்டு ஓடியாந்துட்டாங்க. வந்தா இவங்களுக்கு சந்தோஷம், நல்ல வேலை தப்பிச்சது மாதிரி ஆயிருச்சு, ஃபிரௌனுடைய தண்டனை விட தப்பிச்சது மாதிரி ஆயிருச்சு, நமக்கு நகையும் கிடைச்சிருச்சு என்பதாக சந்தோஷப்பட்டார்கள். அந்த நகையை கொண்டுதான் சாமிரி சிலை செய்தான். அந்த நகையை கொண்டு சாமிரி சிலை செய்தான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமே தூர் சீனா மலைக்கு போனோன்னு சாமிரி என்ற ஒருவன் இருந்தான். அது ஒரு பெரிய வரலாறு. சாமிரி என்பவன், இவனும் அந்த ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்படணும் உத்தரவு இருந்துச்சா இல்லையா, அந்த நேரத்துல அவருடைய தாயார் பெற்றாங்க. அவன் பேர் அசல்ல மூசா தான். அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு காட்டு பகுதியில போய் என்ன செஞ்சாங்க, குழந்தையை பெற்றுட்டு யாரெல்லாம் நீ பாத்துக்க சொல்லிட்டு விட்டுட்டு ஓடியாந்துட்டாங்க. ஏன்னா என் முன்னால் ஒரு குழந்தை கொலை செய்யப்பட நான் ஏத்துக்கிற முடியாது, நல்லா பாத்துக்கன்னு விட்டு வந்துட்டாங்க. அவர்களை வளர்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தார்கள். அதனால சின்ன பிள்ளையிலே பார்ப்போம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற நேரத்தில் அவருடைய குதிரையின் கால் குழம்பு பட்ட இடம் எவ்வளவு வறட்சியாக இருந்தாலும் காய்ந்து போனாலும் அந்த குதிரையில் குழம்பு பட்டு விட்டால் அந்த இடம் பசுமை ஆயிரும். அதனால என்ன செஞ்சாங்க, பறக்கத்துக்கு என்ன செஞ்சாங்க, அந்த மண்ணள்ளி வச்சிருந்தாங்க கையில. இவங்க தூர்சீனா மலைக்கு போய் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்திலே உரையாடுவதற்கு வேதத்தை வாங்குவதற்கு போகும்போது இவன் என்ன செஞ்சான்டா, ஏன்னா இவங்களுடைய உள்ளத்துல வந்துட்டு அந்த சிலை வணக்கத்துடைய மோகம் இருக்கத்தான் செஞ்சு. அதான் என்ன செஞ்சாலும் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு என்ன செஞ்சான், நான் உங்களுக்கு ஒரு கடவுளை உருவாக்க அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நகைகளை கொடுத்தார்கள். அதை கொண்டுதான் அவன் சிலை செய்தான். அதை தூக்கி அந்த மண்ணள்ளி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க இல்லையா, அந்த மண்ணள்ளி போடுகிற நேரத்தில் அது உயிர் பெற்றது. அளவு கடவுளாக வணங்கினார்கள். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, 70,000 பேர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணம் என்ன, சிலை வணக்கம். அந்த சிலை செய்யப்பட்டது எதை கொண்டு, அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார். அவர் கெட்டவங்க தான், அவர் கெட்டவங்களா இருக்காதற்காக அவருடைய சொத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு அனுமதி இல்லையே. அதைத்தான் கூறுகிறார். முதலாவது காரணமாக கூறுகிறார்கள், மார்க்கம் தடுத்த விஷயத்திலே, ஹராமான விஷயத்திலே பெறப்படுகின்ற செல்வம் அவருடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும். இரண்டாவதாக சொல்றாங்க, வல்மாலுல்லதி யூரிசு ஷுரூர், வல்மாலுல்லதி யூரிசு ஷுரூர் காயுஸ்பிக வசீலத்தில் ஃபசாரி அவில் துல்மி. இந்த உலகத்திலே ஒருவன் குழப்பம் உண்டாக்குவதற்கும் அடுத்தவனுக்கு அநீதி இழைப்பதற்கும் காரணமாக இருக்கின்ற செல்வங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவன் காசு இருக்கு, செல்வம் இருக்கு, அதனால என்ன செய்ய, அந்த உலகத்துல தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்குகின்றான். அடுத்தவனுக்கு அநீதி இழைக்கிறான். காசுடைய திமிர்ல என்ன செய்யறது, அடுத்தவன் அடிக்கிறது, அடுத்தவனுக்கு அநீதி இழைக்குதல் இன்னைக்கு பண்றாங்க இல்லையா. பணத்தினுடைய ஆணவத்துல பணம் இருக்கிறது, பணம் இருச்சா என்ன செய்யறது, இவருக்கு எல்லாமே சப்போர்ட்டா இருப்பாங்க. அந்த பணத்தினுடைய திமிரிலே அடுத்தவனுக்கு அநீதி இழைக்கிறான் என்றால் அந்த செல்வங்கள் நேராயிரம். சுருக்கமாக சொல்றேன். இரண்டாவது. மூன்றாவதாக எழுதுறாங்க, வல்மாலுல்லதி யுல்கி அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அவனை தடுக்கின்ற செல்வங்கள். சொல்றாங்க, யம்னு ஸாஹிபு அல் கியாமி பி ஃபராயிதிஹி வ வாஜிபாத்திஹி தீனியா, மார்க்கத்தின் கடமைகளை தடுக்கின்ற செல்வங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த செல்வத்தை தேடுவதை கொண்டு ஹலாலாக தேடுறாரு, ஹராமா தேடல, ஹலாலாக தேடுகின்றார். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தொழுகையை விட்டு அவர் தேடுகின்றார். நான் சொன்னேன் சூரத்து முனாஃபிக்குல் ஆயத்து, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் திக்ருல்லாஹ். அந்த செல்வங்கள் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவோ, குபாவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்வான், ஃபீஹிம் ரிஜாலுன், அது மக்கள் இருக்காங்க, லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் திக்ருல்லாஹ்,
அவருடைய வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல், அல்லாஹுடைய திக்ரை விட்டு போவதை தடுக்காது என்று அல்லாஹு தஆலா சஹாபாக்களை விட்டு பெருமையா சொல்றான். அப்ப எந்த ஹலாலான செல்வத்தை இவன் தேடுவதிலே ஈடுபட்டு அல்லாஹுடைய திக்ரை, தொழுகையை அவன் மறக்கின்றானோ அந்த செல்வமுடைய அழிவுக்கு காரணமாகும். நாலாவதாக சொல்றாங்க, வல் மாலுல்லதி யுஸப்பிபு தஃபாஹுர, அவன் பெருமை அடிப்பதற்கு காரணமாக இருக்கின்ற செல்வங்கள். இவை இந்த செல்வத்தை கொண்டு அடுத்தவங்களுக்கு அநீதி இழைக்கல. இரண்டாவது சொல்ல அநீதி இழைக்கல. ஆனால் அவன் இந்த உலகத்தில் அதை கொண்டு பெருமையோடு செருக்கோடு நடக்கின்றான், ஆணவத்தோடு அலைகின்றான். சூரத் கஸஸ் என்ற சூராவினுடைய 76ஆம் வசனத்தை நீங்கள் படியுங்கள். அதில் அல்லாஹு தஆலா காரூன் என்ற ஒருவரை பற்றி அல்லாஹு தஆலா சொல்வார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்த பெரும் செல்வந்தன், உலகத்திலே பெருமையோடு பவனி வந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை பற்றி அல்லாஹ் கூறுவான், அந்த ஹசானாத்துடைய திறவுகளை திறப்பதற்கு ஆற்றல் நிறைந்த ஒரு ஒட்டக கூட்டம் தேவை என்பதாக அறிஞர் பெருமக்கள் 80 ஒட்டகங்கள் வாங்குகிறார்கள், 100 ஒட்டகங்கள் வாங்குகிறார்கள். இது ஹசானாவை சுமப்பதற்கல்ல, அதனுடைய திறவுகளை சுமப்பதற்கு. அவன் பெருமையோடு பவனி வருகின்றான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை அடிக்காதே, அல்லாஹ் பெருமையாளர்களை விரும்புவதில்லைன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செய், அல்லாஹ் இதை கொடுத்தான் என்பதாக அவன் சொன்னா, இன்னமா ஊத்தியத்தலா இல்மின் இந்தி, இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கல, எல்லாம் நம்முடைய பிரெயின், அறிவாற்றல் அப்படின்னா. அவனுக்கு எவ்வளவு செல்வம் கொடுக்கப்பட்டது. யாரைத்தெல்லாம் இஸ்லாமா ஊத்திய காரும். அவன் பவனி வருகிற நேரத்திலே மக்கள் சொன்னாங்களாம், அவனுக்கு காருக்கு கொடுக்கப்பட்டதை கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா, அவ்வளவு செல்வம் இன்ன உள்ளது அல்லினாலே பெரிய பாக்கியசாலி என்பதாக. அவனையும் அவனுடைய செல்வத்தை நாம் இழக்க வைத்தோம். அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், 4 வகையான செல்வங்கள் அவனுடைய இன்மை மறுமொழி அழிவுக்கு காரணமாக இருக்கும். ஒன்று, அவன் ஹராமான வழியில ஈட்டுகின்ற செல்வம். இரண்டாவதாக, அந்த செல்வத்தை கொண்டு இந்த உலகத்தில் அவன் அநீதிகள், அக்கிரமங்கள் செய்தாள். மூன்றாவது, அந்த செல்வத்தை தேடுவது அல்லாஹ்வுடைய திக்ரை, தொழுகையை தடுக்கக்கூடியதாக இருக்குமானால், வியாபாரமே கெதில் கிடக்கிற, காசே கெதில் கிடக்கிறான், அல்லாஹை மறந்தவனாக வாழ்கிறான். மூன்றாவது. நாலாவது எழுதுகிறார்கள், அந்த செல்வத்தை கொண்டு இந்த உலகத்திலே பெருமையோடு ஆணவத்தை அவன் உலா வந்தால் இந்த செல்வம் அவனுக்கு அதாபாக இருக்கும். இப்படிப்பட்ட செல்வத்தை விட்டு பெருமானார் பாதுகாவல் தெரியுதாக அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள். கேட்டதை கடைபிடிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.